Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் தவாவை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இதை சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான கிரில் பேனும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற தோசை சப்பாத்தி செய்கிற தவாவை யூஸ் பண்ணியே செய்யலாம். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்துட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் ரெகுலராக இதை செஞ்சு சாப்பிடலாம், அதே டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துன்னு இருக்கேன். இது நார்மல் ப்ரெட் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெட்டு. அது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துன்னு இருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்துன்னு இருக்கேன், ஒரு அரை எலுமிச்சை பழமும், 1 டீஸ்பூன் உப்பும் க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு எடுத்துன்னு இருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளியும், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே 1 மீடியம் சைஸ் கேப்சிகம், 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன், 1 மீடியம் சைஸ் கேரட்டை திருகி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் ஒரகேனோ பவுடர், அரை டீஸ்பூன் சாட் மசாலா. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஒரு 2 ஸ்லைஸு சீஸ் எடுத்துன்னு இருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ அளவுக்கு பட்டர் எடுத்துன்னு இருக்கேன், 2 சீஸ் க்யூப்ஸ் எடுத்துன்னு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக லோக்கல் கடையில் கிடைக்கிற பொருட்கள் தான். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு மிக்சர் ஜாரை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, அது கூடவே உடச்ச கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே அரை எலுமிச்சை பழத்தையும் பிசைஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கிரைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த போல் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டா இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச்சுக்கு ரொம்பவே முக்கியமானது. அடுத்ததான் இப்போது நம்ம குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், அது கூடவே ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக கேரட்டு, நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு தான் எடுத்திருந்தேன், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸையும் சாட் மசாலையும் சேர்த்துட்டு ஒரேகானோ பவுடரையும், அடுத்ததாக கடைசியாக இதில் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது இது ட்ரை மேங்கோ தான், மாங்காவையை காய வச்சு பவுடர் ஆக்கி இருக்கிறது தான். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நம்ம எடுத்திருந்த 2 சீஸ் க்யூப்ஸையும் திருகி போட்டுட்டோம். அடுத்ததான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இது போல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் இது மாதிரி திருப்பி விட்டோம்னா இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டை சைடில் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தியில் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 4 பீஸையும் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். அடுத்ததாக இப்போது நம்ம எடுத்து வச்சு இந்த பட்டரை இந்த மாதிரி ஒரு சைடு ப்ரெட் ஸ்லைஸில் மட்டும் சேர்த்துக்கணும். இது போல் நல்லா திக்காக சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்ததாக இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் சட்னியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சைடர் ப்ரெட் ஸ்லைஸில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தடவினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் ஒரு கரண்டி போல் சேர்த்துக்கணும். நீங்கள் பட்டர் சைடோ இல்லை க்ரீன் சட்னி சைடோ எந்த சைடு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த சீஸ் ஸ்லைசர் தான் இப்போது ஒன்றை கட் பண்ணி நான் இது மேலே வச்சுக்கிறேன். அது மேலே பட்டர் தடவின இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸையும் சேர்த்துடலாம். அதே மாதிரி இன்னொன்றையும் நான் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சட்னி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்லைடு ப்ரெட் ஸ்லைஸில் இன்னொரு பக்கம் பட்டரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது போல் பட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அவ்வளோ ப்ரெட்டு, ஒரு கரண்டி அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போதுமானதாக இருக்கும். இப்போ இது மேலே அதே மாதிரி சீஸ் ஸ்லைஸரை வச்சு இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸையும் வச்சு மூடிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தோசை தவாவோ
இல்லை சப்பாத்தி யூஸ் பண்ணுற தவாவோ வச்சு 1/2 டீஸ்பூன் பட்டரை வச்சு நம்ம தடவி விடணும். அடுத்ததாக இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இதில் வச்சிடணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போதுமானது, அதுவே ரொம்ப போதுமானது. இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸுக்கு நம்ம இதை முன்ன பின்ன இந்த மாதிரி திருப்பி விட்டால் போதும். இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. அடுத்ததான் கரண்டியோட உதவியால் நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். இப்போது ஒரு செட் ஆஃப் ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் டைம் தேவைப்படும். ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணோம். ஹை ஃப்ளேம் வச்சுட்டாக்கா சீக்கிரமாக தீஞ்சிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ப்ரெட்டையும் நான் 1/2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நான் விடுறேன். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே கொஞ்சமாக நம்ம பட்டரை சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி 30 செகண்ட்ஸில் மறுபடியும் இதை நான் திருப்பி விட போகிறேன். இப்போ இந்த மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிட்டோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம 2 செட் ஆஃப் ப்ரெட்டும் ரெடியானதும் இது போல் எடுத்து வச்சுன்னு இந்த மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. நம்ம யூஸ் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம், அது கூடவே சீஸ் எல்லாம் கரைஞ்சி, பட்டர் எல்லாம் கரைஞ்சி, க்ரீன் சட்னியும் இதுக்கு காம்பினேஷனாக ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து இதை டொமேட்டோ கெச்சப்பும் மயோனைஸோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல்லே இதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.